ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை த்ரிஷாவ பத்தி தான் பேச போறோம். த்ரிஷாவ பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய பேசியிருக்கோம். இப்ப பேச என்ன இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பொதுவா நடிகைகளுக்கு கோவில் கட்டி பார்த்திருப்போம், சிலைகள் வச்சு பார்த்திருப்போம். சோ அவங்களோட மெமோரியல் நெறைய வச்சு வந்து ரசிகர்கள்லாம் டிஃபரெண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஹீரோயின்ஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்போ சமந்தாக்கு கூட வந்து செலலா வச்சு ஒரு ரசிகர் பயங்கரமா வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு சமந்தாவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அதாவது 80கள்லயே வந்து பாத்தீங்கன்னா குஷ்புக்கு கோவில் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஊருக்கு பேரே ஒரு நடிகையோட பேரா இருக்கும் அப்படின்றத பார்த்திருக்கீங்களா? எஸ். சோ இப்ப நாம அத பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, பொதுவா த்ரிஷாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா 20 வயசுல வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து சினிமால தொடர்ந்து ஹீரோயினா அதாவது டாப் ஹீரோயினா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்கள இப்போதைக்கு அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த அளவுக்கு இருக்கு. தமிழ் சினிமால இப்ப நெறைய ஹீரோயின்ஸ்களுக்கு டிமாண்ட் இருக்கு. அந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரிஷா தான் இப்ப பிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நெறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய லெவல்ல இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் ரொம்ப ரீச்ல இருக்கும்போதே வந்து மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ கீர்த்தி சுரேஷ் ரீசென்ட்டா பயங்கரமான ஒரு ரீச்ல இருந்தாங்க. சோ பாலிவுட்ல எல்லாம் போயிட்டு ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்ணாலும் தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கான பட வாய்ப்புகள் பெரிய அளவுல இல்ல. இதுக்கப்புறம் சமந்தா வந்து ஆல்ரெடி நெறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஹீலிங் சென்டர், அப்புறம் யோகா இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்களுமே சினிமாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தொடர்ந்து தமிழ் சினிமால நடிகைகளுக்கு ரொம்பவே பஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் இப்ப வந்து த்ரிஷா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா படத்துலயும் ஹீரோயின் அப்படின்னா அது வந்து த்ரிஷா மட்டும் தான். அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் வேற லெவல்ல ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆல்ரெடி வந்துட்டு 96 படத்துல தான் அவங்க வந்து கொஞ்ச நாள் சினிமால விலகி இருந்து ஒரு கம்பேக்கா கொடுத்திருந்தாங்க. சோ அந்த 96க்கு அப்புறமா பிக்கப் ஆன த்ரிஷா சோ பொன்னியின் செல்வன்ல இருந்து வேற லெவல்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருந்தாங்க. பட் படங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி விஜய் அண்ட் த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். சோ ரொம்பவே அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்தாவே நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ முக்கியமா விஜயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ ஆதி, கில்லி இந்த மாதிரி படங்கள் குடுத்துட்டு ஒரு 10, 15 வருஷம் 2 பேரும் எந்த ஒரு டச்சும் இல்லாம இருந்தாங்க. எந்த ஒரு படமும் இல்லாம இருந்தாங்க. சோ திரும்பவும் லியோ படத்துல த்ரிஷா அண்ட் விஜயோட அந்த வேவ் லென்த், அந்த ரொமான்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சோ மறுபடியும் இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்த கோட் படத்துல கூட த்ரிஷா வந்து விஜய் கூட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த பாட்டும் பயங்கர ஹிட் ஆச்சு. பொதுவா பாக்குறப்போ விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, 20 வயசுல வந்து ஒருத்தவங்க ஹீரோயின் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல. 20 வருஷமா ஹீரோயினா இருக்கிறது தான் பெரிய விஷயம். சோ அந்த ஜாப த்ரிஷா ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி த்ரிஷாக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து விஜய் கொடுத்திருப்பாரு. சோ அதே மாதிரி தான் 20 வருஷமா தொடர்ந்து டாப் ஹீரோயினா இருந்துகிட்டு இருக்காங்க த்ரிஷா. இவங்களுக்கு வந்துட்டு பெருசா கோவில் கட்டல, செல வைக்கல. சோ இத பத்தி நம்ம பெருசா கேள்விப்படல. ஆனா இப்போ ஒருத்தர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா லடாக் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு கல்வெட்டுல வந்து த்ரிஷா ஊர் அப்படின்னு சொல்லி பேர் எழுதியிருக்கு. அந்த இடத்துல நின்னுட்டு ஒரு தமிழன் வந்துட்டு, இங்க பாருங்க த்ரிஷா மேம், உங்களோட பேர்ல ஒரு கிராமமே இருக்கு. உங்களுக்காக இந்த கிராமம் ஃபுல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இந்த கிராமம் லடாக் ஸ்டேட்ல தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எப்ப வந்தாலும் வாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாலே வந்து ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த சைட்ல தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வாங்க. த்ரிஷா ஊர் மக்கள் எல்லாருமே த்ரிஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அந்த வீடியோ இப்ப பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ உண்மையிலே த்ரிஷாவோட ரசிகர்கள் அவங்களோட கிராமத்துக்கு த்ரிஷா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா, இல்லாட்டி ஆல்ரெடி த்ரிஷான்ற ஒரு கிராமம் அங்க இருக்கா அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து தேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நியூஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, த்ரிஷாக்காக ஒரு கிராமத்தோட பேரு த்ரிஷான்னு வச்சிருக்காங்க. சோ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா த்ரிஷாவோட ஃபேன்ஸா இருப்பாங்க. சோ த்ரிஷா போயிட்டு அந்த கிராமத்தை பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு டால் அப்படின்னா அது வந்து த்ரிஷாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில நடிகைகள்லாம் வந்து ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. திரும்ப வந்து லீன் ஆவாங்க, மறுபடியும் வெயிட் ஏத்துவாங்க. இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய த்ரிஷா எப்படிங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான காஸ்டியூம்ல ரொம்ப அழகா வந்திருப்பாங்க. அவங்க பண்ற காஸ்டியூம் எல்லாமே பயங்கர ட்ரெண்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இப்போ தக் லைஃப் படம் வந்து வரப்போகுது. அதாவது நாளைக்கு தக் லைஃப் படம் வரப்போகுது. அதுல த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
சிம்பு அண்ட் கமல் அந்த படத்துல இருக்காங்க. சோ சிம்புக்கு ஜோடியா த்ரிஷா இல்லாட்டி கமலுக்கு ஜோடியா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருந்தது. சோ அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோ கமல் கூட அவங்க நிறைய ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கு. சோ இப்போ தெரிஞ்சிருச்சு அவங்க கமலுக்கு தான் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது த்ரிஷா என்ன சொன்னாங்கன்னா, சோ இப்போ நீங்க பார்த்த ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், இன்னும் 2.5 ஹவர்ஸ்க்கு படம் இருக்கு, ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. சோ இந்த படத்தை பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் வந்து ஃபாரின்ல மட்டுமே 40 lakhsக்கு புக் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோல இந்த படத்தை பத்தி ஃபுல்லாவே பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்போ த்ரிஷா வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன வேணும் உனக்கு சுகர் பேபி சாங். சோ அந்த சாங்ல உள்ள காஸ்டியூம் போட்டு எல்லாருமே வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் த்ரிஷாக்கு மவுஸ் அண்ட் மார்க்கெட் குறையல அப்படின்னு சொல்லலாம். சோ த்ரிஷாவோட பேர்ல ஊர் இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு த்ரிஷாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.